ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இவ கை காட்டிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம கோயில் போகிறோம். அதாவது சாய்பாபா கோயிலில் குபேர பூஜை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சீட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 சீட் வாங்கியிருந்தோம், எனக்கும் பவானிக்கும் சேர்த்து. ஆனால் அந்த எருமை வரமாட்டேன்ருச்சு. அதனால் நான் எங்கள் ஆத்துக்காரை கூப்பிட்டு உட்கார வச்சாச்சு. எங்கள் ஊரில் விளக்கு பூஜைக்கு போயிருக்கேன், ஆனால் இப்போ தான் மொதல் குபேர பூஜைக்குன்னு வந்திருந்தேன். எல்லா திங்ஸும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒரு திங்ஸ் கூட நம்ம காசு வாங்கலை. ஆனால் என்ன, அந்த புக்கை மட்டும் நம்ம காசு கொடுத்து வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா அவங்க கேட்டு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்களே கரெக்ட் டயத்துக்கு தான் போனோம். இல்லைனா பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினச்சோம். பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 5 பேர்கிட்ட வராமல் இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் நேரமாகி தான் இது பண்ணாங்க. குபேர ஃபோட்டோ, அடுத்து காயின், பிரசாதம், அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நான் பூஜையை ஒழுங்காக செஞ்சேனோ இல்லையோ, என் மருமகனும் என் குட்டியும் நல்லா பூஜையை பண்ணாங்க. இருக்க பூவாம்புடி மொத்தமாக அள்ளி போட்டு நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு போய் வெளியில் உட்கார வைக்கவும் வாய்ப்பே இல்லை. நல்லபடியாக பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாய்பாபாட்ட போய் மனசார வேண்டிட்டு பக்கத்தில் போய் தொட்டு கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.